கோயம்புத்தூர் பேஸ்ட் கம்பெனி அப்படிங்கும்போது கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 5000 மோட்டருக்கு மேல ரெடி ஸ்டாக் இருக்கு. புதுசா மோட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வாங்குறாங்க. கம்பல்சரி வந்து பார்த்தா 12 months 15 months 18 months வந்து பார்த்தா நம்ம கேரண்டி கொடுக்குறோம். வண்டி வச்சிருக்காரு அவர் வந்து பார்த்தா அப்படின்னா கியூஸ்லாம் பண்ண போறதில்ல. அவர் நம்ம வாங்க போற மோட்டர் மேனுஃபேக்சரிங் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல வந்துருச்சு. டிஎல்டிசி மோட்டர் மேனுஃபேக்சரிங் வந்துருச்சு. அதே போல இதுல டிஸ்க் இருக்கு, ட்ரம் இருக்கு. 12 inch வந்து பார்த்தா அப்படின்னா 1200 6072 டிஸ்க் மாடல் அலாய் வீல்ஸ். ஆமா, இதுல வந்து பார்த்தா 1200 இருக்கு, 1500 இருக்கு, 2000. இந்த லாட் எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா ஆப்டிமா வருது பாத்தீங்களா. ஸோ அதுக்கான 12 inch இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா பேக்கிங்லாம் வரும் உங்களுக்கு. ஓகே, ஃபுல்லாமே எல்லாம் கண்ட்ரோல் தாங்க. ஸோ இதெல்லாம் ஒயரிங் ஹார்னஸ். அதே போல இங்க வந்து பார்த்தா அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து சீக்வன்ஸ், அதாவது நம்ம ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. நம்ம லாஸ்டா போட்ட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா போச்சு. ஆமா ப்ரோ, நல்ல வியூஸ் போச்சு. உங்க சைடுல எனக்கு வந்து பார்த்தா அப்படின்னா வந்து கஸ்டமர் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க. ஓகே, சூப்பர். ஆக்சுவலா வந்து பார்த்தா எந்த யூடியூபருமே வந்து பார்த்தா அப்படின்னா வந்து அவங்க கஸ்டமர் கூப்பிட்டு அவங்க சொல்லி வந்து பார்த்தா அப்படின்னா எனக்கு யாரும் கூப்பிட்டது இல்லை. பட் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து இப்போ ரெஃபர் பண்ணீங்களாமா. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா அவங்க சூப்பர், நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா உங்க பேர் சொல்லியிருந்தாங்க. ஓகே ப்ரோ, புது அப்டேட் என்னன்னு கேட்டா வந்து கிரீன் எர்த்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. ஓ சூப்பர் ப்ரோ. சரிங்களா, அந்த கம்பெனில வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த மோட்டர்ஸ் பின்னாடி பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த மோட்டார் கண்ட்ரோலர் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சிப் எடுத்திருக்கோம். ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ. டிஸ்ட்ரிபியூஷன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு நீங்க பண்றீங்க? தமிழ்நாடு அண்ட் கேரளா ரெண்டு ஸ்டேட்டுக்கு நீங்க தான் பண்றீங்க. ஆமா, வந்து பார்த்தோம்னா வந்து 2 ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம தான் ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். பழைய கடை வந்து பார்த்தா இருந்துச்சு பாத்தீங்களா, அதை ஃபுல்லா குடோனா மாத்தியாச்சு. சரி, சோ அதுக்கு இப்போ நியர்பைலே வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம இப்போ புதுசா வந்து பார்த்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். இது வாக்கிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம்? பழைய கடைக்கு வரதுக்கு வந்து பார்த்தா லைட் கம்பத்துல இருந்து உள்ள வந்திருப்பீங்க. ஆமா, சரியா, லைட் கம்பத்துல உள்ள போக தேவையில்ல. டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ மார்க்கெட்ல இருந்து வரும்போது லெஃப்ட் திருப்பி இருப்பாங்க. அதுல மைதானத்துல வந்து ஸ்ட்ரைட்டா வந்தீங்க அப்படின்னா விநாயகர் சாட்ஸ்னு ஒரு கடை இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட். இங்க யாரை கேட்டாலும் எல்லாருக்கும் தெரியும் விநாயகர் சாட்ஸ்ங்கிறது கொஞ்சம் ஃபேமஸான கடை. ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட். ஓகே, சூப்பர் ப்ரோ. மெயினா இன்னொரு ஆசை என்னன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. சரி, ஸோ அதனால சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு ஷோரூம் லுக்ல வந்து பார்த்தா அப்படின்னா கொண்டாச்சு. அதை விட வந்து பார்த்தா இது பெரிய சைஸ்லயே வந்து பார்த்தோம்னா கடை பெரிய கடை. ஓகே, ஸோ அதே இந்த கிரீன் எர்த் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த கிரீன் எர்த் வந்து பார்த்தா அப்படின்னா ஆக்சுவலா கோயம்புத்தூர் பேஸ்ட் கம்பெனி. அவங்க வந்து பார்த்தா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தா அப்படின்னா அவங்க மேனுஃபேக்சரர். அவங்க வந்து ஈவில வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா 5-6 இயர்ஸா வந்து பார்த்தா இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு கான்செப்ட் கொடுத்து ஸோ அவங்க ஒரு டெக்னிக்கல் டீம் வச்சு அவங்க வந்து பார்த்தா அப்படின்னா புதுசா மோட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வாங்குறாங்க. சோ வந்து பார்த்தா அப்படின்னா அது கோயம்புத்தூர் பேஸ்ட் கம்பெனி. இப்போ நம்ம வந்து லாஸ்டா போட்ட வீடியோல வந்து நீங்க வந்து ஒரு மோட்டரோட ஃபால்ட் வந்துச்சுன்னா நீங்க வந்து வெளியில அனுப்பி திரும்பி ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னீங்க. அதாவது வந்து பார்த்தா நம்ம இது போல நாளா நம்ம பண்ணிட்டு இருந்தோம். மும்பை ஃபோர்ட்ல இருந்து வருங்க. மும்பை ஃபோர்ட்ல வந்து பார்த்தா ரெண்டாவது சைனால இருந்து வரும்போது வேரண்டிக்கு என்ன கிளைம் பண்ண முடியாது. சரி, இப்போ இதுக்கு அதான் சொல்லுவேன். அதாவது இதுக்கு என்ன மும்பையோ டெல்லியோ நம்ம அனுப்பிச்சு தான் வந்து பார்த்தோம்னா அவங்க டீலர்லாம் அங்க இருக்காங்க. ஆமா ஆமா, நம்ம அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அவங்க போய் வந்து வரதுக்கு வந்து பார்த்தோம்னா போறதுக்கு 5 நாள் வரதுக்கு 5 நாள் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஆக்சுவலா இப்போ நல்ல மோட்டர் வந்து பார்த்தா ஏதோ பிரச்சனை ஒரு சின்ன ஆர்ஜின்சர் பிரச்சனை அனுப்பிச்சுடுறோம். அது வரும்போது டிரான்ஸ்போர்ட்ல வரும்போது பார்த்தோம்னா பெண்ட் ஆகி போய் வருது. ஆமா, அவங்க தூக்கி ஏத்துறது இல்ல. அதனால வந்து பார்த்தோம்னா இதனால வந்து பார்த்தா கேரண்டி வேன்ல கொடுக்க முடியாம இருந்துச்சு ப்ரோ. நம்ம லாஸ்ட் வீடியோல பேசியிருப்போம். ஆமா, சோ இப்போ கோயம்புத்தூர் பேஸ்ட் கம்பெனி அப்படிங்கும்போது கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 5000 மோட்டருக்கு மேல ரெடி ஸ்டாக் இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சென்னையா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டா இருக்கட்டும், கேரளாவில் எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் நீங்க அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவீங்க. ஆமா, அதாவது வந்து பார்த்தோன்னா இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் டேரக்ட் நம்ம கோயம்புத்தூர் இங்கிருந்து வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு 12 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து அவங்க ஆஃபீஸ். ஸோ ஃபேக்டரி எல்லாமே அங்கதான். ஸோ அதனால வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தோன்னா போயிடும், 1 மணி நேரத்தில் வந்துடும். நீங்க கிளைம் பண்ணி வந்துருவீங்க. ஆமா, ஸோ கேரண்டிக்காக தான் நாங்கள் ஆக்சுவலாக டீலர்ஷிப் எடுத்துருக்கோம். ஓகே, சூப்பர். கம்பல்சரி வந்து பார்த்தா 12 months 15 months 18 months வந்து பார்த்தா நம்ம கேரண்டி கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே போல இன்னொரு விஷயம் கேட்டீங்க அப்படின்னா நம்ம சென்னை ஃபோர்ட்ல இருந்து எடுக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து காஸ்ட் கட்டிங் வருது. ஆமா, சரிங்களா. சோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ டெல்லியிலயோ மும்பையிலயோ எடுக்கிற அந்த காஸ்ட் அதே காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம இங்க நம்மளால மோட்டர் கொடுக்க முடியும். சரி, டிஃபரெண்ட் ஆஃப் டீலரை பொறுத்து. இதே போல வந்து பார்த்தோம்னா நீங்க பாக்குற கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா ஒரு பீஸ் 2 பீஸ் வேணும் அப்படின்னா ரீட்டைல் பிரைஸ்ல கண்டிப்பா வேரண்டியோட கொடுக்குறோம். இல்ல எனக்கு வந்து பார்த்தோம்னா கடைக்காரங்க இருக்கீங்க வந்து பார்த்தோம்னா பல்கா வேணுங்கிற பட்சத்துல ஒரு டெல்லியில வந்து பார்த்தா என்ன ரேட் வாங்குறாங்களோ மும்பைல என்ன ரேட் வாங்குறாங்களோ அதே ரேட்டுக்கு வந்து பார்த்தா காஸ்ட் கட்டிங் வந்து பார்த்தோம்னா இங்க தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல கொடுக்க முடியும். சரிங்களா. ஒரு வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர் வந்து பார்த்தா அப்படின்னா அவங்க வண்டி வந்து பார்த்தா அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லா QC பண்ணி தான் எடுப்பாங்க. ஆனா ஒரு எண்ட் யூசர் அதாவது பார்த்தா ஒரு வண்டி வச்சிருக்காரு அவர் வந்து பார்த்தா அப்படின்னா QC பண்ண போறதில்ல. அவர் நம்ம வாங்க போறாரு. அவருக்கு தேவை 1 வருஷமோ 2 வருஷம் 3 வருஷம் வேரண்டி. ஆனா வந்து ஒரு மேனுஃபேக்சரர் வந்து பார்த்தா அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு, நம்மகிட்ட ஒரு மோட்டர் டெஸ்டிங் வாங்குறாரு அப்படின்னா அதை வந்து பார்த்தா வந்து டெஸ்டிங் சென்டர்ஸ் இருக்குது. அங்க போய் வந்து அதோட குவாலிட்டி என்ன அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து நம்ம கிட்ட வந்து பார்த்தா வேரண்டி எனக்கு வேண்டாம், இந்த ஸ்டாண்டர்ட்ல எனக்கு கொடுங்க, இல்லன்னா அவரு ஒரு ஸ்பெக் வச்சிருப்பாரு, இந்த ஸ்டாண்டர்ட்ல எனக்கு மோட்டர் கொடுங்க அப்படிமா. சோ அவங்க என்னன்னா வேரண்டி எடுக்க மாட்டாங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா குவான்டிட்டில போயிருவாங்க.
ஓ அப்படி இவங்க வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குது, இது இந்த கண்ட்ரோல் மேட்ச் பண்ணும்போது வந்து பார்த்தா இந்த குவாலிட்டியில் இருக்குதுங்கும் போது அவங்க வந்து அந்த மாதிரி போயிடுவாங்க. சரி ஸோ அவங்களுக்குலாம் கேரண்டி வேண்டி தேவைப்படாது. ஆமா சரிங்களா? ஸோ எண்ட் யூசருக்கு மட்டும் தான் கேரண்டி வேண்டி தேவைப்படும். ஒரு வருஷம் 12 மாசம், இதே வந்து 15 மாசம் 18 மாசம் 24 மாசம் சொல்லி வந்து பார்த்தா கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு 4 வெயிட்ல வச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பிரைசிங் வரும். ஸோ அதெல்லாம் ரீட்டைல் பிரைசிங்ல வரும். சரிங்களா? ஸோ நீங்க வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஒரு கம்பெனி கடை வச்சிருக்கீங்க, இல்ல வந்து பார்த்தா ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கீங்க, இல்ல வந்து பார்த்தா நீங்க ஒரு மேனுஃபேக்சரர் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டியது கால் பண்ணி வந்து பார்த்தா அப்படின்னா அந்த மோட்டரோட பிரைஸ் என்னன்னு கேட்காதீங்க. சரிங்களா? கண்டிப்பா நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மோட்டர் நான் ரேட்டு கொடுக்குறதா 2 மோட்டர் ரேட்டு கொடுக்குறதா, நீங்க கண்டிப்பா டைரக்டா வந்துருங்க, நாங்க கொட்டேஷன் கொடுக்குறோம். சரிங்களா? ப்ரைஸை கம்பேர் பண்ணி பாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதே ஒரு மோட்டர் குவாலிட்டி பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி மோட்டர்ல வந்து பார்த்தா அப்படின்னா நீங்க குவாலிட்டின்னு சொன்னோட தான் எனக்கு வருது. நம்ம அந்த நீங்க சொன்னீங்களே அந்த மேனுஃபேக்சரர் அங்க போய் பார்க்கலாங்களா சார்? அதாவது கஸ்டமருக்கு அங்க அலௌட் இல்லைங்க. சரிங்களா? அதாவது நம்ம இந்த வீடியோல காமிச்சு கண்டிப்பா வந்து பார்த்தா நம்ம வந்து நம்ம நீங்க சொல்றீங்க, நம்ம லாஸ்டா போட்ட வீடியோல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது எங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்க, சைனால சொல்றாங்க, நம்ப முடியுமா அப்படின்னாங்க. இப்ப நீங்க கோயம்புத்தூர்னு சொன்னீங்க, நம்ம டைரக்டா அந்த இதுக்கு போகலாம், ஸ்பாட்டுக்கு போகலாம் சார். வாங்க, கண்டிப்பா போகலாம். கஸ்டமருக்கு நம்ம காட்டுவோம் எவ்வளவு வந்து குவாலிட்டி இருக்குதுன்ட்டு. சரிங்களா? அதாவது நம்ம வந்து வெளியே இருந்து எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வந்து பார்த்தா வேற எங்கேயோ வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்கம்பாங்க. வாங்க ஸ்பாட்டுக்கே போவோம், போய் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ப்ராடக்ட் எல்லாம் பார்க்கலாம். ஹோல்சேல் பத்தி எல்லாமே சொல்லிட்டீங்க, டீலர்ஷிப்பை பத்தி சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு பீஸ் 2 பீஸ்லாம் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் எப்படி ப்ரோ? பிரதர் ஆக்சுவலா வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம இவ்வளவு நாள் வந்து பார்த்தா ரீட்டைல் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா. ஸோ இப்போ வந்து பார்த்தா இந்த ஏப்ரல் மாசத்துல வந்து பார்த்தா அப்படின்னா நாங்க ரீட்டைல் ஸ்டாப் பண்ணலாம்னு இருக்கோம். என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா இப்போ வெஹிக்கிள்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அதே போல சர்வீஸ் பண்றவங்களும் ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. அதே போல மாவட்டத்துல வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்பேர்ஸ் கடை வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தா அப்படின்னா இப்போ வந்து பார்த்தா என்ன ப்ராப்ளம்னா இப்போ எல்லாமே டெல்லியோ மும்பையோ வந்து பார்த்தா அப்படின்னா வந்து வெஸ்ட் பெங்காலோ வந்து பார்த்தா அப்படின்னா டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ நம்ம அதை உடைப்போம். சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டு சார் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மோட்டர் மேனுஃபேக்சரிங் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல வந்துருச்சு. BLDC மோட்டர் மேனுஃபேக்சரிங் வந்துருச்சு. சரிங்களா? அதே போல வந்து பார்த்தா அப்படின்னா த்ராட்டில் மேனுஃபேக்சரிங் வந்துருச்சு. சரிங்களா? நிறைய கம்பெனிஸ் பேர் நான் சொல்ல விரும்பல, நிறைய கம்பெனிஸ் கோயம்புத்தூர் வெளியே தெரியுது இல்லை. ஆனா வந்து பார்த்தோன்னா பிராண்டட் நிறைய பிராண்டட்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா கோயம்புத்தூர் மேனுஃபேக்சரிங் ஆயிட்டு இருக்கு. இங்க இருந்து மேனுஃபேக்சர் போய் அங்கிருந்து ரீபேக்கிங் ஆகி வருது. என்னன்னா அது OEM கான்செப்ட்பாங்க. ஸோ வந்து பார்த்தா அது இங்க இருந்து பார்த்தா அவங்க OEM அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவாங்க. இவ்வளவு 1000 பீஸ் 2000 பீஸ் இந்த குவாலிட்டியில வந்து பார்த்தா அப்படின்னா எனக்கு வேணும் சைன் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க அதுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும், அவங்க MOI சைன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்போ அதை நீங்க மேனுஃபேக்சரிங்லாம் வந்துச்சுங்க சார் கோயம்புத்தூர்ல. நீங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது சார் ஆக்சுவலா வந்து பார்த்தா இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 20 இன்ச் வந்து பார்த்தோம்னா டிஃபரன்ஷியல் இப்போ லேட்டஸ்டா நீங்க பார்த்துருக்கலாம். ஆமா. அதாவது 3 வீல் வெஹிக்கிள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது பைக்லயே வந்து பார்த்தா 3 வண்டி லோடர் மாதிரி ஒரு வண்டி இருக்கும். இப்ப முன்னாடி ஒருத்தர் ஓட்டுவாரு, இந்த ரிக்ஷா கான்செப்ட்ல பின்னா 2 பேர் உட்காந்துருப்பாங்க. சோ அந்த மாதிரி இந்த ஆக்சுவலா ஹேண்டிகேப்க்குலாம் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து முன்ன வீல் தனியா போட்டு இருப்பாங்க. இப்ப அப்படிலாம் இல்லைங்க, இது 20 இன்ச் வீல். இன்னைய டேட்ல இது நம்ம கிட்ட மட்டும் தான் பிரதர் இருக்கு. தமிழ்நாட்டுல நம்மகிட்ட மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? சோ அதே போல அது வந்து பார்த்தா அப்படின்னா அதுவும் சேம் 3 வீலர். அதுல வந்து கொஞ்சம் பெரிய வண்டி வந்து பார்த்தா அப்படின்னா லோடர் இருக்கும், இப்படி திறந்து வர மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த வண்டிக்கு வருது. இன்னும் டேட்ல இதுவும் நம்மகிட்ட தான் பிரதர். தமிழ்நாட்டுல உங்ககிட்ட தான் இருக்கு. இன்னும் டேட் நம்மகிட்ட தான் இருக்குது. சூப்பர். இப்போ தமிழ்நாடு கேரளா ரெண்டுத்துக்கு நீங்க தான் கொடுக்க போறீங்க. ஆமா. வீடியோ பாக்குறீங்க, டைரக்டா நீங்க ஆர்டர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல திரும்ப சொல்றேன், ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கு. இதோட சைஸ் வந்து பார்த்தா 20 இன்ச்சுங்க. 20 இன்ச் இருக்கு, 24 இன்ச் இருக்கு. சரிங்களா? டிஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது 33 இன்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் எலக்ட்ரிக் பைக். இந்த பைக் இப்பதான் வந்து ஒரு 2-3 மாசமா ஃபேமஸா இருக்குது. சரிங்களா? அதுக்கு சர்வீஸ் பேஸ் நம்மகிட்ட வந்துருச்சு. சரிங்களா? அதே போல இதுல டிஸ்க் இருக்கு, ட்ரம் இருக்கு. இப்போ இதுக்கு வந்து நீங்க இந்த வாரண்டி கேக்குறாங்களா, இதுக்கு எப்படி கொடுக்கும் சார்? இல்ல இது வந்து பார்த்தா அப்படின்னா ஃபுல்லா வந்து மெக்கானிக்கல் பார்ட்டுங்க. ஸோ இதுல வந்து பார்த்தா அப்படின்னா வாரண்டி கேரண்டிங்கிறது இதுல பிரச்சனையே வராதுங்க. மோஸ்ட்லி ஒன்னும் இல்லை, இதுல ஒரு 200 ml ஆயில் ஊத்திட்டீங்களா, அது உள்ளுக்குள்ள இருக்கிறது ஹெலிக்கல் கீர். சரிங்களா? அது ஆல்ரெடி வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஹெலிக்கல் கீர் வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்ணிருப்பாங்க. ஸோ அவ்வளவு சீக்கிரம் அது உடையாது. சரிங்களா? அது உடையுது அப்படின்னா வந்து பார்த்தோம்னா ஒன்னும் ஹெவி லோடு வச்சாலும், ரெண்டாவது அதுக்கான சர்வீஸ் பேர்ஸ் இருக்குது. ஸோ அதுல வந்து பார்த்தா ப்ராப்ளம் வராது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா அதுல ப்ராப்ளம் இல்ல. மெயினா வந்து பார்த்தா கேரண்டி வேரண்டி மட்டும் மோட்டர் கண்ட்ரோல் தாங்க. சரி. இப்போ நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே சார், வாங்க. கண்டிப்பா வந்து இப்போ ஆக்சுவலா வந்து பார்த்தா நம்ம குடோனுக்கு போவோம். குடோன் வந்து போயிட்டு வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம கிரீன் ஏர்னு சொன்னோம் பாத்தீங்களா, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கின்னு சொன்னோம்ங்களா, அங்க போவோம். போய் வந்து பார்த்தா அப்படின்னா வாங்க ஃபுல்லா மோட்டர் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். திடீர்னு ஆபீஸ்ல இருந்து ஏதோ ஃபேக்டரி கூட்டு வந்துட்டீங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, நம்ம மெட்டீரியல் எவ்வளோ என்னென்ன ஸ்டாக் இருக்குங்கிறத பார்க்கலாம், எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு மக்கள்கிட்ட காட்டலாம் ப்ரோ. சரி வாங்க, நம்ம டேரக்டா ஃபேக்டரிக்குள்ள போறோம். எப்படி இங்க குவான்டிட்டி இருக்கு, மேனுஃபேக்சர் எப்படி பண்றான்னு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க.
ஆக்சுவலாக மேனுஃபேக்சரிங் இங்கே இல்லை ப்ரோ. மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தா வேற பிளான்ட்ல நடக்குது. ஓகே. இங்கே வந்து பார்த்தோம்னா ஒன்லி ஸ்டாக் ரெடி டு டிஸ்பேச். அதாவது பார்த்தா எல்லா QCலையும் செக் பண்ணி இப்போ டிஸ்பேச் பண்றதுக்கான கண்டிஷன்ல இருக்குது பாத்தீங்களா. அது வந்து பார்த்தா இங்க இப்போ இது வந்து டிஸ்பேச் பண்றது. ஆமா, இதெல்லாம் வந்து பார்த்தா டிஸ்பேச் பண்றது. இது வந்து லோடிங் ஏரியா. இங்க தான் வந்து பார்த்தா மெட்டீரியல் இறங்குறது ஏறது எல்லாமே இங்க தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் டிஸ்பேச் ஆகிறதுக்கான மெட்டீரியல். சரிங்களா, எல்லாம் QC செக் பண்ணி இப்போ வந்து பார்த்தா ரெடியா இருக்குது. வந்து பார்த்தோம்னா வண்டியில ஓடுறதுக்கு ரெடியா இருக்குது. வண்டியில ஓடுற மெட்டீரியல் ரெடியா இருக்கு. ஆமா. ஸோ வந்து பார்த்தா இது நம்ம குடோனு. இதுல வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5000+ மோட்டர்ஸ் மேன் இருக்கு. ஆக்சுவலா நம்ம இப்ப கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். இந்த கம்பெனி வந்து பார்த்தா டெல்லியோ மும்பையோ கிடையாது. சரிங்களா, இப்ப நம்ம பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 5000 மோட்டர்ஸ்க்கு மேல ஸ்டாக் இருக்கு. இது வந்து பார்த்தா ரெடி டு டிஸ்பேச்ங்கிற கண்டிஷன்ல இருக்கு. இது வந்து அப்படியே நீங்க டிஸ்பேச் பண்ணிடுவீங்க. ஆமா, இப்போ இந்த பாக்ஸ்ல வந்து பார்த்தா ரெடி டு டிஸ்பேச்ங்கிற கண்டிஷன்ல இருக்கு. சோ இதெல்லாம் QC செக் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா, எல்லாம் செக் பண்ணி வந்து பார்த்தா அப்படின்னா பேக் பண்ணி வச்சிருக்கு. இல்ல டிஸ்பேச். இது இன்னொரு யூனிட் இருக்குது உங்களுக்கு. அங்க வந்து பார்த்தா அப்படின்னா பேக்கிங் பிளஸ் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஒரு சில அசம்பிளிங் பண்றது, ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து பார்த்தா வந்து அங்க நடந்துட்டு இருக்குது. இது வந்து குடோன் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ரெடி டு டிஸ்பேச். சரிங்களா, ஸோ அதான் வந்து இந்த குடோனு. ஸோ இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த மோட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வரக்கூடிய மோட்டர்ஸ் தான். இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். ஆமா, எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வரக்கூடிய மோட்டர்ஸ். பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு. இதுல என்ன டிஃபரன்ஸ்? அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா 10 இன்ச் 12 இன்ச் ஸ்போக்ஸ் மாடல், அதே போல அலாய் வீல்ஸ் எல்லா மாடலுக்கும் இங்க ஆமா அந்த மாடல்ஸ் இருக்கு. இதுல வந்து பார்த்தா மோட்டர்ஸ் நீங்க பாக்கும்போது 550 வாட்ஸ் இருக்கு, 850 வாட்ஸ் இருக்கு, 1000 வாட்ஸ் இருக்கு, 1200 வாட்ஸ் இருக்கு, 1500 இருக்கு. அதே போல வந்து பார்த்தா 10 இன்ச் இருக்கு, 12 இன்ச் இருக்கு, டிஸ்க் இருக்கு, ட்ரம் இருக்கு. டிஸ்க் ட்ரம் ரெண்டுமே. ஆமா, இந்த வாட்ஸ் நான் சொன்ன வாட்ஸ்ல எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா டிஸ்க் ட்ரம் எல்லாமே இருக்குது. சோ அதே போல ஸ்பெஷலி அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தா இங்க இருக்கு. நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த கிரீனர் இந்த கம்பெனியோட ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாடு அண்ட் கேரளா. சரிங்களா, தமிழ்நாட்டுல அண்ட் கேரளால வந்து பார்த்தா அப்படின்னா யாருக்கு மோட்டர் வேணும் அப்படின்னாலும் சரி வந்து பார்த்தா நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். அதே போல தமிழ்நாடு தாண்டி வெளியே இருக்கவங்களும் வந்து பார்த்தா அப்படின்னா நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா, நார்த் இந்தியாவை எங்க வேற இருக்கிற மோட்டர்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஆக்சுவல் 1000 வாட்ஸ் ஆக்சுவல் 800 வாட்ஸ் இருக்கும். 1000 வாட்ஸ் வந்து பார்த்தா இன்க்ரீவ் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல வந்து பார்த்தா மேக்னெட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம என்ன மேக்னெட் யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி வைண்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியாது. அதே போல வந்து பார்த்தா கண்ட்ரோலர் வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம ஒரு கண்ட்ரோல் விட்டு இன்னொரு கண்ட்ரோல் 30 amps 35 amps மாத்தி போடும்போது வந்து பார்த்தா காயில் ப்ராப்ளம் வருது, அந்த மேக்னெட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். சரிங்களா, சோ இவங்க வந்து பார்த்தா அதுக்காகவே இவங்க ஓன் டிசைன்ல வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா அப்படின்னா ஹெவி வைண்டிங் பிளஸ் வந்து பார்த்தா அப்படின்னா மேக்னெட் 30H மேக்னெட் சொல்லிட்டு வந்து பார்த்தா அப்படின்னா வந்து நீங்க நார்மலா மார்க்கெட்ல வந்து 80 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தா அப்படின்னா மேக்னெட் வந்து தாங்குங்க. சரிங்களா, ஆனா இவங்க வந்து பார்த்தா அப்படின்னா ஆல்மோஸ்ட் 150 ல இருந்து 180 டிகிரி வரைக்கும் வந்து பார்த்தா அப்படின்னா 50 ல இருந்து 180 டிகிரி வரைக்கும் ஹீட் ஆனாலும் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு இந்த மோட்டர் ப்ராப்ளம் வராது. சரிங்களா, சோ நார்மலா வந்து பார்த்தா நேச்சுரல் டெம்பரேச்சர் வந்து பார்த்தா ஒரு 35 டிகிரி 40 டிகிரி அந்த ரேஞ்ச் 32 ல இருந்து 35 40 வரைக்கும் போகும். சரிங்களா, சோ அந்த டிகிரி அந்த விதில வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம மோட்டர் ரன் பண்ணும்போது இன்னும் அந்த உள்ளுக்குள்ள காயில் ஹீட் ஆகுங்க. ஹீட் ஆகும்போது அதை விட டபுள் மடங்கு வந்து பார்த்தா ஹீட் உள்ளுக்குள்ள இருக்கும் மோட்டர்ல. சரிங்களா, வெயில் நேரத்துல. சோ அந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து சால்வ் பண்றதுக்காக ஹெவி மேக்னெட் போட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 180 டிகிரி ஹீட் ஆனாலும் வந்து பார்த்தா அப்படின்னா மோட்டருக்கு ப்ராப்ளம் இருக்காது. சோ அந்த மாதிரி வந்து பார்த்தா ஹெவி மோட்டர்ஸ் இருக்கு. சோ வாங்க என்னென்ன மோட்டர் இருக்குதுங்கிறத அப்படியே பாத்துறலாம். சரிங்களா, சோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க பாருங்க, இது வந்து பார்த்தா 10 இன்ச் 850 வாட் ட்ரம் பிரேக் மாடல்ஸ். சோ இங்க இந்த லாட் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து 10 இன்ச் 850 வாட் லாட். அப்படி இங்க பாருங்க, இது வந்து பார்த்தா 12 இன்ச் வந்து பார்த்தா அப்படின்னா 1200 வாட் 6072 டிஸ்க் மாடல். எஸ், அதுக்கப்புறம் அப்படியே இங்க வாங்க, இங்க இந்த பேட்ச் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பார்த்தா 10 இன்ச் 1200 வாட்ஸ் டிஸ்க் மாடல். சரிங்களா, அப்படியே இங்க பாருங்க, இது வந்து பார்த்தா 550 வாட்ஸ் ட்ரம் பிரேக் மாடல்ஸ். சரிங்களா, அப்படியே இங்க பாருங்க, இது வந்து பார்த்தா 850 வாட்ஸ் ட்ரம் பிரேக் மாடல்ஸ். சரிங்களா, அப்படியே இங்க வாங்க, இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா 17 இன்ச் 60 வோல்ட் 72 வோல்ட் 1200 வாட்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு அலாய் வீல்ஸ். ஆமா, இதுல வந்து பார்த்தா 1200 இருக்கு, 1500 இருக்கு, 2000 இருக்கு. சரிங்களா, சோ உங்களுக்கு எந்தெந்த வாட்ஸ்ல வேணுமோ அந்த வாட்ஸ்ல வாங்கிக்கலாம். அப்படியே இங்க வாங்க, இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு சேம் அதே வந்து 12 இன்ச் 1000 வாட்ஸ் ட்ரம் பிரேக் மாடல். அங்க டிஸ்க் பிரேக் மாடல் பார்த்தா பாத்தீங்களா, அதே போல ட்ரம் பிரேக் மாடல். சோ இது இந்த லாட் எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா ஆப்டிமா வருது பாத்தீங்களா, சோ அதுக்கான 12 இன்ச். சரிங்களா, சோ அதுக்கான மோட்டர்ஸ். சோ அப்படியே இங்க வாங்க, இங்க வந்தீங்க அப்படின்னா 1000 வாட்ஸ் 48 வோல்ட் 60 வோல்ட் ட்ரம் பிரேக்ஸ். சரிங்களா, அப்படியே இங்க பாருங்க, அங்க டிஸ்க் பிரேக் பார்த்தோம் பாத்தீங்களா, அதே 50 வாட்ஸ்ல ட்ரம் பிரேக். சரிங்களா, அப்படியே இங்க பாருங்க 1000 வாட்ஸ், இது வந்து டிஸ்க் பிரேக். எஸ், சோ அந்த மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து பார்த்தா 1200 வாட்ஸ் ட்ரம் பிரேக். சரிங்களா, அப்படியே இங்க வாங்க, இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா 550 வாட்ஸ் 48 வோல்ட் 60 வோல்ட் ட்ரம் பிரேக்குங்க. சோ இது வந்து பார்த்தா இந்த ஆப்டிமாவோட மாடல் தான் இதுவும். சோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா பேக்கிங்லாம் வரும் உங்களுக்கு. சோ அப்படியே வாங்க,
இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த குடோன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த குடோன் ஃபுல்லாவே மோட்டர் தான். ஸோ இங்கே வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா டிஸ்பேச் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்க கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு பாக்ஸுக்கு வந்து பார்த்தா 50 கண்ட்ரோலர் வரும். வாங்க நான் உள்ள போய் இந்த கண்ட்ரோலர் காட்டுறவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த குடோன்ல இருக்க எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா வந்து மோட்டர் ஐட்டம் தான். இது பாருங்க 850 வாட்ஸ்ல வந்து பார்த்தா அப்படின்னா டிஸ்க் பிரேக்குங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா 12 இன்ச்சு. ஸோ இது வந்து பார்த்தா அப்படின்னா 12 இன்ச்சு. ஸோ அப்படியே உள்ள வாங்க. ஸோ அப்படியே இங்கேருந்து லாங் ஷாட் காட்டுங்க. இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிவா மோட்டர் தான். ஓகே. சரிங்களா, அப்படியே உள்ள வாங்க. ஸோ இங்கே பாருங்க, இதில் வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 60 வோல்ட் 23 ஆம்ஸ் வயர்லெஸ் கண்ட்ரோல், ஒரு பாக்ஸுக்கு 60 பீஸ். சரிங்களா, அந்த மாதிரி இது ஃபுல்லாமே எல்லாம் கண்ட்ரோலர் தாங்க. ஸோ இதெல்லாம் ஒயரிங் ஹார்னஸ். சரிங்க, இது ஃபுல்லாமே கண்ட்ரோலர்ஸ். சரிங்களா, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா கண்ட்ரோலர்ஸ் தாங்க. சரி, இந்த மோட்டருக்கு தேவையான கண்ட்ரோலர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தா ஒயரிங் ஹார்னஸ் ப்ளஸ் மோட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த குடோன் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா வந்து கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு டைட்டா இருக்கு ஸ்டாக். ஆமா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி இருக்கு. நம்ம வந்து தமிழ்நாடு அண்ட் கேரளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த மோட்டர்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்தா அப்படின்னா வாங்கிக்க முடியும். பிரைசிங் அப்படிங்கும்போது பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு நீங்க நார்த் இந்தியாவில் என்ன பிரைஸ் வாங்குறீங்களோ அதே பிரைசிங் கண்டிப்பா நான் மேட்ச் பண்றோம். ஓகே. ஸோ பல்க் குவான்டிட்டி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நேரில் வாங்க. நீங்க வந்து பார்த்தா ஃபோன் பண்ணி வந்து பார்த்தா நம்ம கேட்கும்போது வந்து பார்த்தா கண்டிப்பா நம்மளால வந்து பார்த்தா பிரைசிங் கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் கண்டிப்பா நேரில் வாங்க. பெஸ்ட் பிரைஸ் வித் வேரண்டியோட நாங்க வந்து பார்த்தா கொடுக்குறோம். ஸோ இவ்வளவு மோட்டர்ஸும் வந்து பார்த்தா விற்கிறதுக்காக தான் வச்சிருக்கோம். சரிங்களா, ஸோ அதனால வந்து பார்த்தா அப்படின்னா வந்து நம்ம பிரைசிங் வந்து பார்த்தா அப்படின்னா பெஸ்ட்டான பிரைஸ் கொடுக்க முடியும். இது வந்து பார்த்தா அப்படின்னா 2 கை 3 கை 4 கை மாறி வரதா இல்லை, டைரக்ட். ஆமா, டைரக்ட் வந்து பார்த்தா அப்படின்னா தமிழ்நாடு கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் நானு. சரிங்களா, ஸோ அதனால வந்து பார்த்தா தி பெஸ்ட் பிரைஸ் என்னால கொடுக்க முடியும். சரிங்களா, அதனால சொல்லிட்டு இருந்தோம். ஸோ வந்து பார்த்தா பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்க லைவா பார்க்கலாம். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏரியா. இன்னைக்கு ஆர்டர் பண்றீங்களா, முடிஞ்சா ஈவினிங் இல்ல அடுத்த நாளே வந்து பார்த்தா நம்ம டிஸ்பேச் பண்ணிக்க முடியும். சரிங்களா, கண்டிப்பா பல்க் குவான்டிட்டி வேணுங்கிறவங்க அல்லது கடைக்காரங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா நேர்ல வாங்க. சரிங்களா, உட்காந்து பேசுவோம். ஸோ அப்பதான் வந்து பார்த்தோம்னா நானும் ஒரு பெஸ்ட் பிரைஸ் கொடுக்க முடியும். ஏன்னா கால் பண்றவங்க எல்லாரும் ஒரு பீஸ் கொடு 2 பீஸ் கொடுங்க. நான் கால் பண்ணும்போது வந்து பார்த்தா நமக்கு தெரியறது இல்ல. ஸோ இவங்க வந்து பார்த்தா ரீட்டைல் பண்றாங்க, ரீட்டைல வாங்குறாங்களா இப்போ ஹோல்சேல வாங்குறாங்களா, ஜஸ்ட் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு வந்து பார்த்தா அப்படின்னா சார் இந்த மாதிரி மோட்டர் வேணும்னு கேட்பாங்க. நான் ஒரு மோட்டருக்குன்னு ப்ரைஸ் கொடுக்கட்டா 10 மோட்டருக்குன்னு ப்ரைஸ் கொடுக்கட்டா, ஸோ அது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து நம்ம கரெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ வந்து பார்த்தோன்னா கரெக்டான பெஸ்ட்டான ப்ரைஸ் வேணுங்கிறவங்க நேரில் வந்துருங்க. சரிங்களா, அதே போல் உங்களுக்கு உங்கள் லோகோ வேணுனாலும் வந்து பார்த்தா நாங்கள் என்கிரேவ் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ உங்கள் கம்பெனி பேரில் வேணும், அதுக்காக ஒரு பீஸ் 2 பீஸ் கண்டிப்பாக பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஒரு 50 பீஸ் ஒரு 60 பீஸ் வேணும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி அதிகமாக வேணுங்கிற பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோ வேணும், உங்கள் லோகோ நாங்கள் என்கிரேவ் பண்ணி கொடுப்போம். அதே போல் இங்கே வந்து பார்த்தா அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீக்வன்ஸ், அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தா இந்த வோல்ட்டுக்கு இந்த வாட்ஸுக்கு வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி அந்த வோல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் செக் பண்ணி வந்து பார்த்தா மேட்ச் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தா இங்கே இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு 50 பீஸ் வேணும், எனக்கு வந்து பார்த்தா இந்த வோல்ட் இந்த வாட்ஸில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா சிஸ்டமில் வந்து பார்த்தா ஃபீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே இங்கேயே பண்ணுறாங்க, கோயம்புத்தூர்லேயே பண்ணுறாங்க. சரிங்களா, குடோன்லேயும் கூட்டு போய் காமிச்சிங்க. டவுட் எல்லாமே எனக்கு இருந்துச்சு. இப்ப நம்ம இது எல்லாத்தையுமே மக்களுக்கு வந்து தெரியப்படுத்திட்டோம். இது தவிர நீங்க என்ன பண்றீங்க ப்ரோ? பிரதர் அதான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் எடுத்தாச்சு. ஆமா, சரி, நம்ம தமிழ்நாடு அண்ட் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிட்டோம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க சொல்றீங்கல்ல, இது வந்து நீங்க எடுத்தா எத்தனை நாள்ல வந்து டிஸ்பேச் பண்ணிருக்கீங்க பிரதர்? அப்படிலாம் இல்லை, அதாவது என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்து ஸ்டாக் பொறுத்து, அதாவது 1 2 3 4 5 பீஸ் 10 பீஸ் அப்படின்னா வந்து பார்த்தா நம்ம குடோன்ல ஸ்டாக் இருக்குங்க. ஓகே, சரிங்களா, எனக்கு ஒரு 50 பீஸ் வேணும்னா அவங்க ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தா அப்படின்னா அவங்க லோகோ என்கிரேவ் பண்ணி தர சொல்லுவாங்க. ஆமா, ஒரு சில கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக் கொஞ்சம் மாற்ற சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி டிபெண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை பொறுத்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் எடுக்கும். சரி சரி, ரீட்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியாச்சு. சரி, அதாவது பார்த்தா முழுசாக நான் ஸ்டாப் பண்ணல, கொஞ்சம் போயிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தா அப்படின்னா வித்தின் 1 or 2 months வந்து பார்த்தா கண்டிப்பாக முழுசாக ஸ்டாப் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே உடனே விட முடியாது இல்லை, கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஆமா, கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெளியே மெட்டீரியல் கிடைக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்படின்னு சொல்லும் போது உடனே விடக்கூடாது இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தா அப்படின்னா எதாவது தவிர்க்க முடியுமோ, இப்போ வெளியே கிடைக்கிற மெட்டீரியல் 1 2 கேட்கறவங்களாம் வந்து பார்த்தா தவிர்த்துட்டு இருக்கோம். பட் அதனால வந்து பார்த்தா அப்படின்னா நம்மளோட மோட்டிவ் நம்மளோட விஷன் ஒன்று இருக்கும்ல, நம்ம அது போகணும் அப்படின்னா நம்ம ஒரு சிலது இழந்து தான் ப்ரோ ஆகணும். சரி, இப்போ இது தவிர என்னென்ன இருக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எலக்ட்ரிக் ஆட்டோ இருக்கு பாத்தீங்களா, கம்ப்ளீட் எலக்ட்ரிக் ஆட்டோ. ஸோ அதே போல எலக்ட்ரிக் பைக்கு ஸ்பேர்ஸ். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி பண்ணதெல்லாம் தெரியும். அதை வந்து ஃபுல்லா ஹோல்சேல கொண்டாட போறோம் ப்ரோ.
இப்போ நம்ம ரீட்டைல் கொடுத்தது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் ஹோல்சேல் பிரைஸ். ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி, இல்லை சர்வீஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, ஸோ கம்ப்ளீட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்ம கொடுக்குறோம். அதே போல எலக்ட்ரிக் பைக்குக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுக்குறோம். நீங்க வந்து பார்த்தா ஒரு சார்ஜிங் கேட்டர் வேணாலும் சரி, இல்லை வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு ஃபியூஸ் வேணாலும் சரி, ஸோ எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. அதே போல வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஓஇஎம் இது மேலே பண்ணலாம இருக்கும். சரிங்களா? அதே போல ஓஎம் மீன்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து இப்போ ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தா எனக்கு இந்த குவாலிட்டியில் இந்த பிக்ஸில் வந்து பார்த்தா அப்படின்னா எனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா கேட்கறவங்களுக்கும் வந்து பார்த்தா பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம கான்டாக்ட் வந்து பார்த்தா பெருசாயிடுச்சுங்க. நம்ம 2017 நம்ம ஸ்டார்ட் பண்ண சொன்னோம்ங்களா, அன்னைக்கு இருந்த கான்டாக்ட் வேற, இன்னைக்கு இருக்க கான்டாக்ட்ல வேற. வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம எந்த மெட்டீரியல் கேட்டாலும் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து அனுப்புறதுக்கு ஆல்ரெடியா இருக்காங்க. நீங்க பார்த்தது இந்த மோட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேக்டரிக்கே போயிருந்தோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி உங்க கைக்கே வந்து சேரப்போகுது. நீங்க டைரக்டா இங்க கோயம்புத்தூர் கிளம்பி வரலாம், ப்ரோவை சந்திக்கலாம். உங்களுக்கு என்னென்ன டவுட்டு, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் என்னென்ன டவுட் உங்களுக்கு மைண்டில் ஏறுதோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டுருவாரு. நம்ம ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கோம், அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோலாம் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். பிஸியான நேரத்துலையும் வந்து நமக்காக வந்து நீங்கள் வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. உங்களுக்கு தான் நன்றி சொல்றோம். ஆக்சுவலாக ஃபோன் பண்ண உடனே வந்து தேனியிலிருந்து வந்தீங்க பார்த்தீங்களா? சூப்பர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக் பைக் வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் அதுக்கு ஸ்பேர்ஸ் மெயினாக வந்து எனக்கு டேரெக்டாக ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கிறதுனால அவங்களுக்கு எவ்வளோ டவுட் இருந்தாலும் என்ன கேட்டுறாங்க, ஏன்னா நீங்கள் தான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணுறீங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்றது கேட்டாங்க. அதனால தான் நீங்கள் கால் பண்ண உடனே வந்துட்டேன். இந்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock ஓப்பன் பண்ணிடுறாங்க, ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 o'clock வரைக்கும் இருக்குது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, டேரெக்டாக கிளம்பி வந்து தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. இது இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஏதாவது டவுட் இருக்கு, நீங்கள் வரணும் வெளியிலேருந்து வரீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அக்பர். தேங்க்யூ.